हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களின் ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் அனைத்து விதமான 12 ராசிகளுக்கும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது. இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று அனைவரும் அனைத்து விதமான லட்சுமி கடாட்சத்தையும் வாழ்வில் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி 2022ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறாருங்க. 8 குடையவன் 12ஆம் இடத்தில் நீச்சமடைந்து மேலும் குரு பார்வையை பெற்றுக்கொள்வதால் இன்றைய தினம் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. குரு பகவான் மீனத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. மேலும் ராசியிலேயே 7-10 இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் 9 குடைய சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல நன்மையை தருங்க. மேலும் இந்த சேர்க்கையானது 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமாக உங்களது வாழ்க்கை துணைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல யோகம் உங்களது வாழ்க்கை துணைக்கு உங்கள் மூலமாக இருக்கக்கூடிய யோகம் அமைந்துள்ள நண்பர்களே. இப்பொழுது வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணம் அமைந்திருக்குங்க. வியாபாரம் சிறப்பான வகையில் நல்ல லாபங்களை உங்களுக்கு ஈட்டி தரும். பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களிலும் சரி, உங்களது பர்சனலான விஷயங்களிலும் சரி நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. மாணவர்களுக்கு இதுவரைக்கும் ஆர்வமே படிப்பில் இல்லாதவர்களுக்கு கூட இப்பொழுது புதிதாக ஆர்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உயர்கல்வி சம்பந்தமாக மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் கல்வியில முதலிடம் வர முடியும். எனவே கடினமாக முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு நல்ல நன்மைகள் இப்பொழுது காத்திருக்கு. உங்களுக்கான நல்ல தருணம் இப்போ இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டேட் லெவல் ஏன் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பெரிய அளவில் நீங்கள் ஃபேமஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கல்வியில் இன்னைக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. இளைஞர்கள் எல்லாருக்குமே இப்போ சூப்பரான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது. இளைஞர்களுக்கு இப்பொழுது உங்களது திருமண முயற்சிகளெல்லாம் சிறப்பாக கைகூடும். கல்வி முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். தேவையான உதவிகள் கிடைக்கும். இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் மறதி இருக்கலாங்க. ஆனால் இன்றைய தினம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். எழுதி வைத்து உங்களது காரியங்களை நீங்கள் செயல்படுத்துங்கள். ஒரு லிஸ்ட்டை போட்டு என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் எழுதி வச்சு பயன்படுத்துங்க. இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் லேட் ஆகலாம். அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. மற்றவங்களை நீங்கள் இன்னைக்கு கூடுமான வரை அனுசரித்து போங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் அமைங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இன்றைய தினம் உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதை உடனே மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சரி செய்துடுங்க. மனசுலையும் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்குங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை உங்களுக்கு சுற்றி ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பணம் இன்னைக்கு உங்ககிட்ட கணிசமான அளவுக்கு இருக்கும். அதனுடன் மன அமைதி இருக்கும். அது ரொம்ப முக்கியம். சில பேர் சில வாக்குறுதிகள் செய்ய முடியாத, கொடுக்க முடியாத, யோசிக்க கூட முடியாத சில வாக்குறுதிகளை தருவாங்க. வெறுமனே பேசிட்டு ரிசல்ட் காட்டாதவங்களை நீங்கள் கண்டிப்பாக மறந்து விட்டுறது நல்லது. வாக்குறுதிகள் எது ரீசனபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் நம்புறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினம் உங்களது வாழ்க்கையில் பல தொல்லைகளை நீங்கள் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு விரும்புவீங்க. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலர் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய பிரச்சனைகளை கண்டுக்க மாட்டாரு. அவர் பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை உங்களது காதல் வாழ்க்கை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய பேச்சுவார்த்தைகள் உங்களது காதல் வாழ்க்கையில் நீங்கள் அமர்ந்து கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க.
புதிய ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். மேலும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல உறுதியான ஒரு ஆர்வத்தை காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஆதாயமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் அலுவலக பணியில் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம். அதனால் ஆனந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் இன்றைய தினம் விளையாடும் பொழுதும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக உங்களது விளையாட்டில் நீங்கள் ஈடுபட வேண்டியது அவசியம். தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு நீங்கள் விளையாட்டில் விளையாடலாம். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலமா சில பாதிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இப்பொழுது அந்த பாதிப்புகள் எல்லாம் நீங்கி இல்லற வாழ்க்கையை இணைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்திருக்குங்க. இப்பொழுது உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணை சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வார். இளைஞர்கள் திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் சுபகாரியம் நடத்தக்கூடிய அளவிற்கு திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனா அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம். எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு தினத்தை இன்னும் சந்தோஷமா மாற்ற இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமைங்க. மேலும் நம்பர் 2 இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு உடம்புல வந்து ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படலாங்க. உங்க செயல்கூடிய செயல்பாடுகளிலையும் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும், காலதாமதங்கள் ஏற்படலாம். ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய சிந்தனைகளில் சின்ன சின்ன குழப்பங்கள் இன்றைய நேரம் ஏற்படும். ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் அதையே நினச்சிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாதுங்க. உங்கள் சிந்தனைகளில் குழப்பங்கள் இருந்தால் தேவையான ஆதரவுகளையும் மற்றும் தேவையான ஆலோசனைகளையும் தகுந்த நிபுணர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படுங்க. அது நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். மேலும் சமுதாயம் தொடர்பான பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இந்த தினம் இருக்குங்க. எனவே இந்த தினம் உங்களது பழக்க வழக்கங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் அனுசரித்து சிறப்பாக உங்களது நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு பொறுமை இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தேவைங்க. இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும். உங்களது வாழ்க்கை துணையிடையே இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் வந்து அதிகரிக்குங்க. இன்றைய தினம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்க மற்றவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போறது மூலமாக உங்களுக்கே உங்க மீது தன்னம்பிக்கை அதிகரிக்க கொள்ள முடியும். உங்களது காரியங்களில் வெற்றிகளையும் பெற முடியும். ஆன்மீகம் தொடர்பான செயல்பாடுகள்ல இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமான ஆர்வம் நாட்டம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும். எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.